சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கான காரணம் என்ன, அவர்களது கோரிக்கைகள் என்ன என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாநில மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகம் தற்போது போராட்டக் களம். அதனை போராட்டக் களமாக்கியிருப்பவர்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகள். தங்களது 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கின்றனர். 2016 இருந்து 23 வரலும் புத்தக கட்டுனர் பயிற்சி முடித்து 120 பேர் இருக்கும். இந்த 120 பேத்துக்கும் வேலை கேட்டு கோரிக்கை வச்சிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, பிரெயில் அச்சகம் திறக்க வேணும், ரெண்டாவது கோரிக்கை. மூணாவது கோரிக்கை வந்து பொருத்துனர் ஃபிட்டர், காயில் சுத்துனர், ரீவைண்டர். இந்த பயிற்சி வந்து 1967 தொடங்கப்பட்டு 95 வரலும் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சொல்லிக் கொடுத்த ஸ்டாஃபுங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கோர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எங்கள் ஆணையர் சொல்கிறாரு. நிறுத்தப்பட்ட பிட்டர் ரிவைண்டர் பயிற்சிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பது அவர்களது 5 அம்ச கோரிக்கைகளில் ஒன்று. புத்தக கட்டுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்பது அவர்களின் தலையாய கோரிக்கை. அரசு அச்சகத்தில் 53 புத்தக கட்டுனர் காலி பணியிடங்கள் இருந்தாலும் தங்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்கிறார்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகள். பெரிய நூலகங்களில் தங்களுக்கு பணி வழங்கலாம் என்றாலும் அரசு அதை செய்ய மறுப்பதாக கூறுபவர்கள் பிட்டர் ரிவைண்டர் பயிற்சியை தொடங்குமாறு கேட்டால் அந்த பணிகளை உங்களால் செய்ய முடியாது என துறையே தங்களது ஊக்கத்தை குலைக்கிறது என்று வேதனை தெரிவிக்கிறார்கள். அரசு வேலை கிடைக்காத நிலையில் வாழ்வதற்கும் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் பல இன்னல்களை அனுபவித்து வருவதாக கூறுகிறார்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகள். ட்ரெயினில் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். ஒரு சில பேர் யாசகம் எடுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சில பேரும் இப்படி யாசகம் எடுக்க போகிறவங்களாம் ஒரு சில பேர் ஊதியத்தை ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 1500 கூட சம்பாதிக்க முடியல. அவங்களால தனியாகவும் போக முடியாது. கூட ஒரு ஆளை கையில் பிடிச்சிட்டு போவாங்க வழிகாமிக்க. அவங்களுக்கு சேர்த்து சம்பளம் தரணும். தங்களது வாழ்வாதாரத்திற்கு அரசு கூறும் வழி ஏற்புடையதாக இல்லை என்கிறது அவர்களது விரக்தி குரல். இந்த அரசாங்கம் எங்கள் எல்லாத்தையும் கருணை கொலை செஞ்சுட்டோம். நாங்கள் இதுக்கப்புறம் வாழ்ந்து மட்டும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமே இல்லைன்றப்போ நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? ஏன்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம், நீங்கள் சுயதொழில் பண்ணி போலீங்க அப்படின்றாங்க. ஐயா, நாங்கள் சுயதொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அதை பண்ணோம்னா எந்த ஒரு பலனுமே எங்களுக்கு இல்லையா? ஒரு நல்லா இருக்கிறவங்களே அவங்களால எதையும் ஒரு இதுவாக கொண்டு பார்க்க முடியல. எங்களுக்கு எல்லாரும் ஏமாற்றத்தாயே செய்கிறாங்க எங்களை. முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் முதலமைச்சரை சந்திக்காமல் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கின்றனர். பார்வை மாற்றுத்திறனாளிகள் மீது அரசின் பார்வை பட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.